இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த உலகத்துல உள்ள சில வித்தியாசமான ரொம்பவே குட்டியான 5 வீடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடுகளை வெளியிருந்து பார்க்க வேணும்னா வசதி இல்லாத மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மயக்கமே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நாம இப்ப பார்க்க போற வீடுங்க எந்த விதத்திலையும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு குறைஞ்சது கிடையாது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 வெப் ஷெல்டர். இந்த வீட்டை உருவாக்கின கம்பெனி முதன்னு 2017 இந்த வீட்டோட டிசைனை உருவாக்குனாங்க. இந்த வீடு சின்னதாகவும் மற்ற சாதாரண வீடுகள் வந்து ரொம்ப மாறுபட்டதாகவும் தெரியும். ஏன்னா இந்த வீட்டோட ஒரு பக்கத்து சுவரை கண்ணாடியால உருவாக்கியிருக்காங்க. அதனால நீங்க உள்ள இருந்துகிட்டே இயற்கையை நல்லா ரசிக்க முடியும். பாக்குறதுக்கு டிவில என்ன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை ஒத்து பார்த்தா போதும் லைவ்லயே அனிமல் பிளானட் சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடு சின்னமா இருக்கிறனால வசதியா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள தூங்குறதுக்கு ஒரு பெட்ரூம், குளிக்கிறதுக்காக பாத்ரூம், அதோட சமையல் செய்யறதுக்காக வசதியான ஒரு பெரிய கிச்சனும் இருக்கு. நீங்க மனுஷங்கள்ட்ட இருந்தும் டிராபிக் சத்தத்துல இருந்தும் ஒதுங்கி ரொம்ப தூரத்துல ஒரு அமைதியான இடத்துல நிம்மதியா வாழ ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கரெக்டா இருக்கும். அதோட இந்த வீடு ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க விரும்பினா வேற இடத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இடத்துல இருந்து பிரிச்சு இன்னொரு இடத்துல இந்த வீட்டை கட்ட வெறும் 4 இருந்து 5 நாள் மட்டும்தான் தேவைப்படும். நம்பர் 2 நோலா ஹவுஸ். மக்கள் கிட்ட ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷனால எந்த ஒரு நவீன கால டெக்னாலஜியும் இல்லாம தன்னந்தனியா இயற்கையோடு சேர்ந்து வாழ முடியுங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த வீடு பார்க்க சின்னமா இருந்தாலும் உங்களோட அடிப்படை தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி பண்ணும். இந்த வீட்டோட நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இந்த வீட்டை எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரே இடத்துல வீடு இருந்தா காட்டோட மற்ற பகுதிகளை சுத்தி பார்க்க முடியாது. அதோட நமக்கே போர் அடிக்க தொடங்கிடும். நம்பர் 3 டேரா ஹவுஸ். 2019 வருஷம் ஒரு ஸ்பேஸ் ஃபேக்டரி கம்பெனி 3D டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வீட்டை உருவாக்கியிருக்கு. எதிர்காலத்தில் மக்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தா செவ்வாய் கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்ட வேண்டியது அவசியம். அதுக்காக நாசா நடத்தின செவ்வாய்க்கு தகுந்த வீடு கட்ட போட்டியில நாம பார்க்குற இந்த வீடு தான் இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த வீடு எந்த ஒரு என்விரான்மெண்ட்லையும் தாக்கு பிடிக்கக்கூடியது. இந்த வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு சோலார் பேனல் மூலமாவே வேண்டிய கரண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை காத்துல உள்ள ஈரப்பதத்திலிருந்து ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு மெஷினும் இந்த வீட்டில் இருக்கு. நம்பர் 4 கிரவுண்ட் ஃப்ரிட்ஜ். இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃப்ரிட்ஜாகவும் அதோட ஒரு பாதுகாப்பான வீடாகவும் இருக்கு. இந்த இடத்துல உங்க உணவுப் பொருட்களை கொஞ்சம் கூட பயப்படாம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்ய கரண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 0% எலக்ட்ரிசிட்டிங்கிற மெத்தட்ல இந்த ஃப்ரிட்ஜை உருவாக்கியிருக்காங்க. அதோட கஜா புயல் மாதிரி ஏதாவது பெரிய புயல் வந்தா பாதுகாப்பான இடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரவுண்ட் ஃப்ரிட்ஜ்லயே கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருக்கலாம். நிலத்துக்கடியில டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கிறனால இந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்பர் 5 தி சோல் பாக்ஸ். பார்க்க ஒரு பாத்ரூம் மாதிரி தெரிகிற இந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப சின்னம் தான். இந்த வீடு ரொம்ப சின்னமா இருக்கிறனாலேயே இதோட ஒவ்வொரு இன்ச்சையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உருவாக்கியிருக்காங்க. அதனால இந்த வீடு சின்னமா இருந்தாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஃபீல் ஆகாது. இந்த வீடு பார்க்க சின்னமா தெரிஞ்சாலும் இதுல 2 ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்து வேலை பார்க்கறதுக்காக ஒரு டேபிளையும் சேரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இப்படி ஒரு குட்டியான வீட்டில் தன்னந்தனியாக காட்டில் வாழ ஆசையாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.